بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் மிக்க மேலானவன் என்கிற சூரத்துல் அலாவுடைய விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே நேற்றைய தினம் இறுதியாக 3வது வசனம், சப்ஹிஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதி ஹலக ஃபஸவ்வா வல்லதி கத்தர ஃபஹதா என்கிற இந்த 3வது வசனத்தின் முதல் பகுதிக்கான விளக்கத்தின் ஒரு பகுதியை பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் படைத்த படைப்புகளுக்கு அந்த படைப்புகள் எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதற்கான விதிகளை அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிறான். அந்த விதிகள் ஒருபொழுதும் மாற்றமடையாது. நெருப்பு சுடும் என்று அல்லாஹ் விதித்திருந்தால் அந்த நெருப்பு சூடு என்கிற இந்த பண்பை ஒரு கட்டத்திலேயும் அது தன்னை மாற்றிக்கொள்ளப் போவதே இல்லை. சூரியனை பூமி சுற்றி வருகிறது என்று அல்லாஹ் பூமிக்கு விதித்திருந்தால் ஒரு கட்டத்திலேயும் பூமி அந்த நிலையை தன்னிலிருந்து மாற்றிக்கொள்ளப் போவதே இல்லை. அல்லாஹ்வுடைய அனைத்து படைப்புகளிலேயும் அது எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதற்குரிய இயக்க விதிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அதுதான் தக்தீர் என்கிற பெயரால் நாம சொல்லுகிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். இதுல 2 வகையான தக்தீரை பார்த்தோம். ஒன்று, மாற்றவே முடியாத இயற்கையினுடைய பௌதீக லா ஆஃப் நேச்சர் என்று சொல்லப்படுகிற இறைவனுடைய இயற்கை விதிகள், அது அப்படியே இருக்கும். இன்னொன்று, இந்த மனிதர்கள், மனித சமூகம், தனி மனிதன் அல்லது சமூகம், அவைகள் எவ்வாறு இயங்க வேண்டும், எப்படி இயங்கினா என்ன ரிசல்ட் வரும், எதை செஞ்சா என்ன முடிவு வரும் என்று சொல்லக்கூடிய அந்த விதிகளை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறான். இப்ப இதுல அந்த முதல் வகை விதி இருக்குல்ல, இயற்கையில இறைவன் ஏற்படுத்தி இருக்கிற, இயற்கை பொருட்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற அந்த விதிகளை பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதிவிலக்குகளை வழங்கியிருக்கிறான். சில நேரங்கள்ல அதனுடைய தன்மைகளை விட்டு மாறி டைரக்டா அல்லாஹ் பவர் எடுத்து அதுக்கு ஒரு விதியை வச்சிருந்தாலும் கூட விதிவிலக்கா சில தருணங்கள்ல அல்லாஹ் நேரடியாக தன்னுடைய ஆற்றலை எடுத்து காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டு அது எப்படி இயங்கணும்னு வச்சிருக்கிறானோ அதுக்கு மாற்றமாக நேரடி தலையீட்டின் பேரில் அல்லாஹ் சில மாற்றங்களை செய்திருக்கிறான். அப்படி குர்ஆன்ல சில உதாரணங்களை, சில வரலாற்று நிகழ்வுகளை நாம பார்க்க முடிகிறது. உதாரணமா நபிமார்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அற்புதங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த வகையை சார்ந்ததுதான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கம்பை தூக்கி போட்டாங்க, பாம்பாச்சு. கம்பை தூக்கி போட்டா பாம்பாகிறது அந்த கம்பின் நியதி கிடையாது. ஒரு கம்பு என்பது ஒரு காலத்திலேயும் யாரு தூக்கி போட்டாலும் அது பாம்பா மாற போறதே கிடையாது. அதுக்கு முந்தியும் மாறினது கிடையாது, அதுக்கு பிறகும் அது மாற போறதும் கிடையாது. கம்பை போட்டால் அது கம்பா தான் கிடக்கணும். கம்பு உடஞ்சு போகலாம். ஒரு கம்பை போடுவதனால் என்ன விளைவு ஏற்படணுமோ அந்த விளைவுகள் ஏற்படலாம். அவரை கம்பை போட்ட உடனே கம்பிலிருந்து ஒரு உயிருள்ள ஜீவன் பிறப்பெடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது அந்த கம்பிலே இறைவன் நிர்ணயித்த விதி கிடையவே கிடையாது. நம்ம பிறந்ததிலிருந்து பார்க்குறோம், வரலாறுகளை பார்க்குறோம், அப்படி இல்லவே இல்லை. ஆனா மூசா நபிக்கு நிகழ்ந்தது. எப்படி நிகழ்ந்துச்சு? அல்லாஹ் அந்த விதியை அந்த இடத்துல மாத்திட்டான். இது மாதிரி நபிமார்களுக்கு வழங்கிய அற்புதங்கள் எல்லாத்தையுமே அந்த பட்டியலில் நம்ம சேர்க்க முடியும். அதே மூசா நபி கடல்ல கம்பை கொண்டு அடிச்சாங்க. கம்பை கொண்டு அடிச்சா என்ன ஆகணும்? கம்பு ஈரமாகணும், அவ்வளவுதான் நடக்கும். கம்பை கொண்டு தண்ணியில் அடிச்சா கம்பு ஈரமாகும், அந்த தண்ணி நம்ம மேல தெரிக்கும். இதுதான் அதுல இருந்து நிகழ முடியுமே தவிர கம்பை கொண்டு அடிச்ச உடனே கடலே 2ஆ பிளக்க முடியுமான்னு கேட்டா அப்படி பிளக்காது. பிளப்பது கடலுக்கான நியதியும் இல்லை, கம்புக்கான நியதியும் இல்லை. ஆனாலும் அந்த அங்கே நிகழ்ந்துச்சு. கம்பை கொண்டு ஒரு பாறையில் அடிச்சாங்க, பாறையில 12 ஊற்றுகள் பீரிட்டு ஓடிச்சு. பாறையிலிருந்து தண்ணீரை கொண்டு வர முடியும், ஆனா வெறும் கம்பை கொண்டு அடிச்செல்லாம் வர வைக்க முடியாது. மிஷினை போட்டு தொலை போட்டு ஆள் கிணறு மாதிரி அப்படியே கீழே இருந்து எடுத்தோம்னா தண்ணி எடுக்க முடியுமே தவிர சும்மா ஒரு கம்பை கொண்டு டப்புன்னு அடிச்சதுனால உடனே ஊற்றுக்களை உருவாக்க முடியுமா என்று கேட்டால் எந்த கம்புக்கும் அப்படிப்பட்ட ஆற்றலை அல்லாஹ் வழங்கவே இல்லை. அது அப்படி நிகழ்ந்திருக்கிறது. நெருப்பு என்றால் சுடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி போட்டாங்க, நெருப்பு சுடலை. அப்ப நெருப்பின் இயல்பான தன்மை அது கிடையாது. விதிவிலக்காக அங்க நடக்கிறது. ஏன் அப்படி நடத்துகிறான் அல்லாஹ்? அதுல ஒரு நியாயத்தின்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மாதிரி காரியங்களை சில நேரங்களில் நிகழ்த்துகிறான்.
பௌத்தீக விதிகளில், இயற்கை விதிகளில் சில நேரங்களில் அல்லாஹ் மாற்றங்களை செய்திருக்கிறான். அந்த மாற்றங்கள் ஒரு முக்கியமான தேவைக்காக, ஒரு நியாயத்திற்காக. இங்க என்ன நியாயம்? நபிமார்கள் நாங்கள் படைத்த இறைவனுடைய தூதர்கள் அப்படின்னு உலகத்துக்கு வர்றாங்க, தங்களை அறிமுகப்படுத்துறாங்க. அதை நம்புவதற்கு என்னன்னு மக்கள் கேட்கிறாங்க. அப்ப அந்த நம்பிக்கைக்கு சான்றாக ஒன்றை எடுத்து காட்டுறாங்க. அது எப்படிப்பட்ட ஒன்றா இருக்கணும்? எல்லாம் இறைவனுடையது அப்படின்னு சொன்னா நீ இறைவனுடைய தூதருங்கிற. எந்த யாருடைய பேச்சை இந்த படைப்புகள்லாம் கேட்குமோ அந்த இறைவனுடைய தூதராக நான் இருக்கிறேன். அதனால தான் இங்க பாரு, நம்ம எல்லாரும் இதுல இருந்து என்ன பயனடைவோம்? நான் பாரு வேற மாத்தி காட்டுறேன் பாரு. கம்பத்துக்கு போட்டா வெறுமனே கம்பு தான் விழும், உங்க பாரு பாம்பு வருது பாரு. அப்ப இந்த கம்பை எவன் படைச்சானோ அந்த இறைவனுடைய தூதராகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதை நிரூபிப்பதற்கு இது இந்த சான்றுகள் பயன்படுகிறது. நபிமார்கள் அவர்களுடைய தூதுத்துவத்தை, அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்பதை உலகத்திற்கு மெய்ப்பிப்பதற்காக அல்லாஹ் இப்படி அந்த இயற்கை விதிகளை மாற்றம் செய்து அற்புதங்களை வழங்கினான். அப்படி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது நேச்சர் சட்டங்களில், இயற்கை சட்டங்களில். ஆனால் ஒரு மனிதனுக்கான சட்டங்களில், ஒரு சமூகங்களுக்கான சட்டங்களில், ஒரு சமூகம் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி செயல்பட்டால் ஒரு சமூகம் முன்னேறும், ஒரு மனிதன் எவ்வாறு செயல்பட வேண்டும், அவன் என்ன செய்தால் முன்னேற்றம் அடைவான், என்ன செய்தால் இழிவை சந்திப்பான், என்ன செய்தால் லாபம் சம்பாதிப்பான், என்ன செய்தால் நஷ்டம் அடைவான் என்று ஒரு மனிதனுக்கோ ஒரு குழுவுக்கோ ஒரு மனித சமூகத்திற்கோ உண்டான சமூகவியல் நியதிகள் இருக்கிற அல்லாஹ்வுடைய நியதிகள், அந்த நியதிகளை அல்லாஹ் ஒருபோதும் மாற்றம் செய்யவே இல்லை. குர்ஆன் நம்ம படித்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே சமூகவியல் நியதிகளில் மனிதர்கள் வாழ தகுந்த, வாழ வேண்டிய அந்த முறைகளில் யாருக்கேனும் அல்லாஹ் விதிவிலக்கை வழங்கியதாக பார்க்க முடிகிறதா என்று கேட்டால் குர்ஆன்ல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்ம தேடி பார்த்தாலும் அந்த மாதிரியான சமூகவியல் நியதிகளில் மாற்றம் செய்ததாக எதையும் நாம பார்க்க முடியல. இப்போ தனி மனித விவகாரங்கள்ல அது மாதிரி வாய்ப்பே இல்லை என்பது நமக்கு தெரிகிறது. ஆனா சில வசனங்களை பார்க்குறோம், சில செய்திகளை பார்க்குறோம். நாம நேற்றைக்கு சொன்ன அந்த விதிகளில் இருந்து என்ன விதி? காரணம் இல்லாமல் காரியம் உருவாகாது. ஒரு விளைவு ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு பின்னால் ஒரு செயல் இருக்க வேண்டும், ஒரு காரணம் இருக்க வேண்டும். இப்படிதான் அல்லாஹ் விதிச்சிருக்கிறான். அப்படி இல்லாம டைரக்டா அல்லாவே செயல்படுத்துற மாதிரி உலகத்தை அல்லாஹ் அமைக்கல, காரண காரியத்தோடு தான் அமைச்சிருக்கிறான். அப்ப நாம அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை பண்றதா இருந்தா ஒரு அதற்குரிய காரணம் எதுவோ அந்த காரணத்தை செஞ்சுட்டு தான் அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைக்கணுமே தவிர டைரக்டா பைபாஸ் பண்ணி இந்த வேலையை முடிச்சு கொடுத்துரு என்கிற கோணத்தில் அல்லாஹ்விடத்துல கேட்டால் அந்த கேள்விக்கு, அந்த துஆவிற்கு அல்லாஹ் பதில் அளிக்க மாட்டான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா நீ செய்ய வேண்டிய நீ செஞ்சியாலும் அல்லாஹ் கேட்பான். அதை செஞ்சதுக்கு பிறகு நீ என் பக்கத்துல வா, என்னுடைய பங்கு இருக்கிறது, நான் நினைச்சா தான் என்னுடைய அருளால் தான் அது முடியும். ஆனா அது முடியணும்னா நீ செய்ய வேண்டியது என்னன்ற ஒரு கேள்வி அல்லாஹ்விடத்துல ஒரு நிபந்தனை ஷரத்து இருக்கிறது என்று பார்த்தோம். ஆனா குர்ஆன்ல சில இடங்களை பார்க்கும்போது இதுக்கு மாற்றமா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தரக்கூடிய சில வசனங்களையும் பார்க்க முடிகிறது. உதாரணமா குர்ஆன்ல 27வது அத்தியாயம் 62வது வசனம், 27 சூரத்து நம்லில் 62வது வசனம், ஒரு அருமையான வசனம். அல்லாஹ்வுடைய ஆற்றலை நாம் அல்லாஹ்விடத்துல எப்படியெல்லாம் நெருங்கணும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசனம். வாசிங்க பார்க்கலாம். அவனை அழைத்தால் அவனுக்கு பதில் கொடுத்து அவன் துன்பத்தை நீக்குபவனும் உங்களை பூமியில் பின்தொன்றல்களாக ஆக்கியவனும் யார்? அல்லாஹ்வுடன் வேறு நாயன் இருக்கின்றானா? இல்லை. எனினும் இவற்றை எல்லாம் பற்றி நீங்கள் சிந்தித்து பார்ப்பது மிக குறைவே ஆகும். புரியுதுங்களா? என்ன வசனம், என்ன கருத்து சொல்லுது? எல்லாம் பாத்தீங்களா? வாசிக்கும்போது கவனிச்சிங்களா? அதை பக்கத்தில் உள்ள போன்ல சேர்ந்து பாருங்க. அந்த எழுத்துக்களை பார்க்கிற பொழுது இன்னும் கொஞ்சம் ஆழமா அந்த விஷயத்தை நம்ம உள்வாங்க முடியும். அதுக்காக வேண்டியதான் அது சொல்றது, வேற ஒண்ணும் இல்லை. இறைவனை பற்றி சிந்திக்க சொல்கிறதா? இறைவனை பற்றி சிந்திக்க சொல்லி அந்த வசனம் சொல்லல. அம்மை யுஜீபுல் முதுத்தர்ரை தாதா, நெருக்கடியான நேரத்துல இக்கட்டான சூழல்ல மாட்டிக்கிட்ட ஒருத்தன் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சா அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதிலளிப்பான். அது அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? அந்த நெருக்கடியான நேரத்துல உன் கஷ்டத்தை நீக்கி உன் துஆவுக்கு ஆன்சர் பண்ணக்கூடியவன் அல்லாஹ் மாதிரி வேற யாராவது இருக்கிறாங்களா? அந்த அல்லாஹ் சிறந்தவனா அல்லது நீங்க வணங்கிக்கிட்டு இருக்கிற இந்த பொய்யான கற்பனை தெய்வங்கள் சிறந்ததா? இலாஹும் அல்லாஹ், அல்லாஹ்வோடு வேறு கடவுளர்கள் இருக்கிறாங்க நீங்க நம்புறீங்களா? பதிலாம் சரியா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கேள்வி எழுப்புகிறான். இப்ப இந்த கேள்வியிலிருந்து சொல்ல வர்ற மறைமுகமா சொல்ற இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டா, ஒரு நெருக்கடியான நேரத்துல ஒரு பிரார்த்தனை பண்றார். நெருக்கடியான நேரத்து பிரார்த்தனை என்பது பெரும்பாலும் எப்படி இருக்கும்னு கேட்டா,
அந்த நெருக்கடியிலிருந்து விலகுவதற்கான காரண காரியங்களோடு இருக்கார். பயங்கர இக்கட்டுல மாட்டிக்கிட்டோம். ஒரு வண்டி போய்கிட்டே இருக்கு, ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு லாரி வந்து தட்டுனா லாரியினுடைய டயருடைய எட்ஜுக்கு போயாச்சு. இவ்வளவுதான். ஒரு முடி அளவுக்கு தான் கேப் இருக்கிறார். தப்பிக்க பிறகு வாய்ப்பே இல்லை. சத்தம் போட்டாலும் கேட்காது. 20 டயர் லாரின்னு வச்சுக்கோமே. அங்க டிரைவர் அங்க இருக்கார், 1 கிலோமீட்டர் தள்ளி. அப்படிலாம் வண்டி இருக்குல்ல, ரொம்ப தூரம் தள்ளி இருப்பாரு. இவன் கடைசி டயர்ல மாட்டிக்கிட்டான். இப்ப இந்த நேரத்தில் அழைக்கிறான். இந்த நேரத்தில் அழைக்கிற மனிதன் இதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வேலையை செய்துவிட்டு அழைக்க முடியும்? ஒரு வேலையும் செய்ய முடியாது. இந்த இடத்துல சாதாரண ஊருக்குள்ள நிறைய மக்கள் போய்கிட்டே இருக்காங்க, சத்தத்தோடு கூப்பிடலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. வண்டி ஓட்டிக்கிட்டே டிரைவருக்கு அங்க இருக்கிற சத்தத்துல இந்த சத்தம் காதுல கேட்கவும் செய்யாது. சரி, பலம் கொண்ட மட்டும் புடிச்சு வண்டியை தள்ளிடுவான். லாரிய ஒரு இன்ச்சு கூட அசைக்க முடியாது. அப்ப இவருடைய துவா எப்படி இருக்கும்? காரண காரியத்திற்கு உட்பட்டு இருக்குமா? காரண காரியத்துக்கு அப்பாற்பட்டு இருக்குமா? ஒரு காரணமும் இருக்காது. இதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வேலை செய்யணுமோ அப்படி எந்த வேலையும் இவர் செய்ய மாட்டார். ஆனா யாரெல்லாம் காப்பாத்தும்பார். காரணம் இல்லாமல் விளைவு இல்லை அப்படின்னா இப்ப இந்த துவாவை எல்லாம் ஏற்பாட மாட்டானா? இந்த துவா அல்லாஹ்விடத்துல என்ன நம்ம நேற்று சொல்லிவிட்டோம், நீ செய்ய வேண்டிய வேலையை செய்யாம அல்லாட்ட கையேந்தனா அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான்னு. இப்ப இந்த துவா அல்லாஹ்விடத்திலே செய்யறதுக்கு ஒண்ணுமே செய்யல. இவர் ஒன்னும் செய்யாம இவர் ஏந்துகிற இந்த பிரார்த்தனையை, இந்த கையேந்துதலை அல்லாஹ் ஏற்பாட மாட்டானா? ஏற்பான். எப்படி சொல்றோம்? எப்படி? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அதுக்கான தீரி என்ன? ஓகே, அருமையான உதாரணங்களை சொல்லிட்டீங்க, குர்ஆன்ல இருந்து நேரடியான சான்றுகளை சொல்லிட்டீங்க. வெரி குட், சூப்பர். என்னன்னு கேட்டா வேற ஒண்ணுமே இல்ல, நீங்க செய்வதற்கு எதுவுமே இல்லாத கட்டத்தில், நீங்க செய்வதற்கு ஏதாவது இருக்குன்னா செஞ்சாதான் அல்லாஹ் ஏற்பான். செய்வதற்கு ஒண்ணுமே இல்லை, முடியாது. செய்வதற்கான சூழலோ வாய்ப்போ ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ்விடத்துல நேரடியா கேட்டு அல்லாஹ் தன்னுடைய அருளால் தன்னுடைய கருணையால் நம்மளை காப்பாத்தினாலே தவிர மனித முயற்சியை கொண்டு, மனித ஆற்றலை கொண்டு, மனித உழைப்பை கொண்டு அங்கிருந்து மீள்வதற்கான ஒரு வேலை இருக்கிறதானா? அப்படி ஒரு வேலை இல்லவே இல்லை. யூனுஸ் நபி உள்ள மாட்டிக்கிட்டாங்க. மனித ஆற்றலை கொண்டு என்ன செய்வாங்க? ஒண்ணும் செய்ய முடியாது. படைத்த இறைவன் என்ன கத்துனாலும், கூப்பாடு போட்டாலும், மீன் வைத்த உள்ள இருந்து குத்துனாலும், எண்ணெய் தூக்கி உள்ள வச்சிருக்க வெளியே அனுப்புதியா இல்லையா, அப்படியெல்லாம் போட்டு மீனுக்குள்ள சண்டை போட்டு நடக்க போறது இல்லை. அப்படியெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. அப்ப மனித ஆற்றலுக்கு உட்பட்டு எதையுமே செய்ய முடியாது. படைத்த இறைவனின் நேரடியான உதவியை தவிர நான் தப்பிப்பதற்கு வேற வாய்ப்பே இல்லைன்ற கட்டத்தில் பிரார்த்திக்கிறோம்ல, அந்த பிரார்த்தனைகள் இந்த பட்டியலுக்குள்ள வராது. நீங்க செய்வதற்கு ஏதாவது இருந்தா நீங்க செஞ்சாதான் எல்லாம் எடுத்துக்குவோம். நீங்க செய்வதற்கு ஒண்ணுமே இல்ல, டைரக்டா கையேந்து. அதான் இங்க அல்லாஹ் சொல்றான், நெருக்கடியான நேரத்துல அல்லாஹ்விடத்துல கையேந்துற. இதே மாதிரி இன்னும் சில உதாரணங்கள் குர்ஆன் சொல்லுகிறது. வேற என்ன சொல்லுகிறது? 29வது அத்தியாயம் 65வது வசனம். இதே கருத்துப்பட அதை விளக்கக்கூடிய வேறொரு அம்சம் வாசிங்க. ஒரு மேலும் அவர்கள் மரக்கலங்களில் ஏறிக்கொண்டால் அந்தரங்க சுத்தியுடன் சன்மார்க்கத்தில் வழிபட்டவர்களாக அல்லாஹ்வை பிரார்த்திக்கின்றனர். ஆனால் அவன் அவர்களை பத்திரமாக கரைக்கு கொண்டு வந்து விழுந்தால் அவர்கள் அவனுக்கே இணைவிக்கின்றனர். நீங்க யார் மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்க? எல்லாம் பழங்காலத்து தமிழா இருக்குது. அந்தரங்க சுத்தியுடன் நல்லாதான் இருக்கு, அதுவும் நல்லாதான் இருக்கு கேட்கறதுக்கு. இப்போ கடல்ல மாட்டிக்கிட்டான். கப்பல்ல பிரயாணம் பண்றவன் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஃபைதார கிபு ஃபில் ஃபுல்கி, கடல்ல கப்பலுக்குள்ள மாட்டிக்கிட்டான். அங்க என்ன மாட்டிருப்பான்? அங்க உள்ள மாட்டுதல் என்ன? பெரிய புயலா இருக்கலாம், ஒரு பெரும் மழையாக இருக்கலாம், அப்படியே அலைகள் மேலும் கீழும் தூக்கி போடலாம். இந்த மாதிரியான நேரத்துல தப்பிக்கிறதுக்கு என்ன? அங்க மாற்றணும், அப்படிதான் மாட்டணும். அங்க போய் இன்கம் டேக்ஸ்ல மாட்டிக்க மாட்டான். அங்க போய் வேற எந்த சிக்கலையும் அவன் மாட்டல. அங்க மாட்டினது கடல் அலைகளுக்கு இடையில், கடலின் காற்றுகளுக்கு இடையில், அந்த நடுக்கடல புயலுக்கு இடையில் மாட்டிக்கொண்டால் இந்த இடத்துல புயலில் இருந்தோ, காற்றில் இருந்தோ, பெருமழையில் இருந்தோ, அந்த அலைகளின் துன்பத்தில் இருந்தோ ஒரு மனிதன் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்ப அவன் அல்லாஹ்விடத்துல கையேந்துகிறான். அந்த கையேந்துகிற அந்த பண்பு அல்லாஹ் சொல்றான், தஅவுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், தூய உள்ளத்தோடு படைத்த இறைவனை தவிர இந்த இடத்துல நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லைங்கிற அந்த மன தெளிவோடும், என் இறைவன் என்னை காப்பாற்றுவான் என்கிற நம்பிக்கையோடும் அல்லாஹ்விடத்துல கையேந்துகிறான். ஃபலம்மா நஜ்ஜாஹும் இலல் பர்,
அல்லாஹ் அந்த கையேந்துதலை ஏற்று அவனை பத்திரமான முறையில் தரைக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுகிறான். நாம் அவர்களை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுகிறோம். அதுக்கு பிறகு அவன் நன்றி கெட்டவனா மறக்கிறான். அல்லாஹ்விடத்துல துவா, இன்னொரு வசனத்துல சொல்லுவான், மறக்க அல்லம் எதுனா இல்ல உரிமஸா, அவனுக்கு என்னமோ சங்கடமே வராத மாதிரியும் நம்ம இடத்துல துவாவே செய்யாத மாதிரியும் அப்படி போறானே. இங்க வந்த உடனே அங்க அவ்வளவு சிரமப்பட்டோம், அல்லாஹ் காப்பாத்திட்டான் கையேந்தின உடனே. ஆனா வெளியே வந்த உடனே அவனுக்கு சிரமமே வராத மாதிரியும், அவன் துவாவே செய்யாத மாதிரியும், நம்ம அவனுக்கு உதவியே செய்யாத மாதிரியும் என்னமோ கண்டுக்காம போறானே. இப்படியான இந்த சூழலில் ஒரு மனிதன் அவன் இதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. கடவுள் நடுக்கடலை மாட்டிக்கிட்டு ஊருக்குள்ள இருந்தா கூட ஏதாவது செய்யலாம், யாரையாவது துணைக்கு அழைக்கலாம், கூப்பிடலாம், போகலாம், ஏதாவது வேலைகளை பார்க்கலாம். காத்து அடிக்குது, மேல இருந்து கீழே கூச்சிடலாம், ஒரு பில்டிங்க்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கலாம். பெரிய கடை இருக்குது, கடைக்குள்ள நுழைஞ்சு சட்டை எடுத்து உள்ள மாட்டிக்கலாம், காத்து அடிக்குதுப்பா தப்பிச்சிடணும்பான்னு சொல்லிவிட்டு நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டவனுக்கு படைத்த இறைவனுடைய உதவியை தவிர வேற எந்த உதவியும் இல்லை. அந்த நேரத்துல களப்பற்ற முறையில் அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சா அல்லாஹ் அந்த துவாவை ஏற்கிறான். நீயே அதுக்கு என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கறது இல்லை. என்ன காரணம்? வேற ஒண்ணுமே இல்லை, அதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை, எந்த சூழலும் இல்லை, நீ செய்வதற்கு ஒண்ணும் இல்லை. அல்லாஹ்வுடைய செயல் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. நமது தாருஸ்ஸலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கிக் கணக்கில் அனுப்பவும். இது அதிலிருந்து விதிவிலக்காக நாம தெரிந்து கொள்ள வேண்டிய காரணத்தோடு தான் காரியங்கள். எந்த ஒரு விளைவுக்கும் முன்னால் ஒரு செயல் இருக்க வேண்டும். செயல் இல்லாமல் காரியங்கள் நிகழவே நிகழாது. ஆனால் இது மாதிரியான நெருக்கடியான தருணங்களில் அல்லாஹ் விதிவிலக்காக தன் ஆற்றலை நேரடியாக பயன்படுத்தி காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டு நமக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்கிற விஷயத்தை அதனுடைய தொடர்ச்சியில கூடுதலாக நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இது அதனுடைய இரண்டாவது செய்தி. அடுத்து இப்போ எல்லாமே மனிதர்களுடைய செயல்களுக்கு உட்பட்டு தான் இருக்குன்னு ஒரு பக்கம் நம்பிட்டோம்னா, இப்ப அதுல நமக்கு எக்ஸ்ட்ரா சில கேள்விகள் வருகிறது. வேற சில வசனங்களை வாசிக்கும் போது என்ன கேள்விகள் வருது அப்படின்னா, குர்ஆன்ல சில வசனங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் தான் செய்யறான்னு சொல்லுது. நம்ம செய்யறோம், அல்லாஹ் முடிச்சு தரலாம், இப்படி நம்ம பேசிக்கிட்டோம். ஆனா சில வசனங்களை பார்த்தா மனுஷனுக்கு ஒண்ணுமே சம்மந்தம் இல்லாத மாதிரி நேரடியாகவே அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் எல்லா செயலும் இருக்கிறது. நீ என்ன தலையில நின்னாலும் வச்சாலும் போனாலும் உருண்டாலும் அதுக்கு ஒரு மதிப்பும் இல்லை, ஒரு ஃபாய்தாவும் இல்லை என்று சொல்லக்கூடிய வசனங்கள் இருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த வசனங்கள் எல்லாம் நீ செஞ்சாதான் உண்டு, நீ செய்யலாட்டி கிடையாது. இது மட்டும் இருந்துச்சுன்னா தப்பில்லை, பிரச்சனை இல்லை, நம்ம இதுவரைக்கும் பேசுறது ஓகே. ஆனா குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹ் சில செய்திகளை சொல்றான். உதாரணமா ஒரு வசனத்துல சொல்றான், அல்லாஹு யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ யக்திர். அல்லாஹ் அவன் நாடியவருக்கு செல்வத்தை விசாலமாக வழங்குகிறான், அவன் நாடியவர்களுக்கு செல்வத்தை குறைத்துக் கொள்கிறான். இன்னொரு வசனத்துல சொல்றான், யஹபு லிமன் யஷாஉ இனாசன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர். அவன் நாடியவர்களுக்கு ஆம்பளை பிள்ளையை கொடுக்கறான், அவன் நாடியவர்களுக்கு பொம்பளை பிள்ளையை கொடுக்கறான். இன்னொரு வசனத்துல சொல்றான், அல்லாஹு அன்னஹுவ அல்ஹகவ அபுகா. அல்லாஹ் தான் உங்களை சிரிக்க வைக்கிறான், அல்லாஹ் தான் உங்களை அழ வைக்கிறான், அல்லாஹ் தான் அதை செய்யறான், அல்லாஹ் தான் இதை செய்யறான், அல்லாஹ் தான் ரிஸ்க கொடுக்கறான், அல்லாஹ் தான் வாழ்வை கொடுக்கறான், அல்லாஹ் தான் கண்ணியத்தை கொடுக்கறான். தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர். நபியே நீங்க அல்லாஹ் பார்த்து சொல்லுங்க, யா அல்லாஹ் உன் கையில தான் எல்லாமே இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? மாலிக்குல் முல்க், அரசர்க்கெல்லாம் பெரும் அரசனே. தூத்தில் முல்க மன் தஷா, நீ நாடியோருக்கு ஆட்சியை கொடுக்கிறாய். வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, நாடியோரிடமிருந்து ஆட்சியை பறித்துக் கொள்கிறாய். வ துஇஸ்ஸு மன் தஷா, நீ நாடியவருக்கு கண்ணியம் அளிக்கிறாய். வ துதில்லு மன் தஷா, நீ நாடியோரை இழிவுபடுத்தி விடுகிறாய். எல்லாம் நீதான் செய்யற. இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, டைரக்டா அல்லாஹ் எல்லாம், உனக்கெல்லாம் ஒரு ஆற்றலும் இல்லை, ஒரு பவரும் இல்லை, ஒரு வேலையும் இல்லை. இப்ப இந்த ரெண்டையும் எப்படி புரிந்து கொள்வது? ஒரு பக்கத்துல நீ செஞ்சாதான் செயல், இன்னொரு பக்கம் எல்லாம் நான் தான்.
டைரக்டா பைபாஸ் பண்ணி நம்ம வழியா தான் எல்லாம் நடக்குது. உனக்கு வருமானம் லாபம் வரணுமா, நான் செஞ்சாதான் உண்டு. நீ கடையை திறந்ததுனால லாபம் கிடையாது, நீ குடும்பம் நடத்தினதுனால புள்ள கிடையாது, நீ விழுந்து விழுந்து படிச்சதுனால அறிவு கிடையாது, நீ ஜிம்ல போய் கரலக்கட்டையை தூக்குனதுனால உடம்பு கிடையாது. நான் நாடுனா அங்கங்க அப்படி அப்படியே பெரிய பெரிய கட்டையை கொடுத்துருவேன். கரலா கட்டை மாதிரி இப்படி கையை தூக்கணும், இங்க ஒரு கட்டை, இங்க ஒரு கட்டை, அங்க ஒரு கட்டை, அங்க ஒரு கட்டை. அது நம்ம கண்ட்ரோல் தம்பி, ஒண்ணுமில்லப்பா. இப்ப இந்த ரெண்டு வசனங்களும் மேலோட்டமாக பார்க்கிற பொழுது மோதுவதை போல தோணுகிறது. இந்த ரெண்டையும் எப்படி இணைத்து புரிந்து கொள்வது? முயற்சி செய்யணும். சரி, இந்த முரண்பாட்டை நீக்குங்க. முயற்சி செய்யணும் தான் நேற்று பூரா பார்த்துட்டேன். இப்ப நீ முயற்சி செய்ய தேவையில்லைங்கிற மாதிரி இது இருக்குத. நீ எதுக்கு போட்டு ரிஸ்க் தருவன் நானு, நீ எதுக்கு உழைக்கிற கண்ணியம் தருவன் நானு, நீ எதுக்கு தேர்தல் நினைக்கிற? விதிப்படி நடக்குது, அவன் விதிப்படி தான். அப்ப நம்ம ஒண்ணும் செய்ய தேவையில்லை. வேற இப்போ நான் வைக்கிற முரண்பாடு முதல்ல உங்களுக்கு நல்லா விளங்கிடுச்சுன்னா அதுக்கான பதிலை கண்டறிஞ்சே ஆகணும். இல்லாட்டி உங்களுக்கு குர்ஆன் மீது முழுமையான நம்பிக்கை வராது. அப்படியும் பேசும் இப்படியும் பேசும் அப்படின்னு சொல்லிக்கிறான் அல்லாஹ், ஒரு நம்பிக்கைக்கு சொல்லிக்கிறான். சும்மா சைடு சப்போர்ட்டுக்கெல்லாம் பதில் இருக்கக்கூடாது. பதில் நான் அப்படி நங்கூரம் போட்டவா இருக்கணும். பதில் பெருமை வந்துடக்கூடாதுன்ற காட்டி தான் சொல்றான். மற்றபடி இது நேச்சர் இல்லை, ஒரு அறிவுரைக்கு வேண்டி சொல்லப்படுறது. அப்படியா புரிஞ்சுக்கிறது? ஓகே. தளர்ந்து விடாமல் இருப்பதற்காக அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட ஒரு போதனையை எடுத்துக்கிறது. அப்படியா? அல்லாஹ்வின் வல்லமையில் உள்ளது. வேற வெரி குட், சூப்பர். கிட்டத்தட்ட நீங்க எல்லாருமே நல்ல பதில், சரியான பதில தான் சொல்லி இருக்கிறீங்க. அதை இணைக்கிற ஒரு புள்ளியை மட்டும் நான் தெளிவுபடுத்தினேன். வேற ஒண்ணும் இல்லை. நீங்க சொன்னதுல எதுவும் பிழை இல்லை. ஆறுதலுக்காக, மன நிம்மதிக்காக, பலப்படுத்துவதற்காக, முக்கியமா சொன்னா இதை ரெண்டு பதிலா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டா, சுப்ரீம் பவர் அல்லாஹ்வுக்கு இருக்குங்கிற நம்பிக்கை. அது கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஒரு மூமின்ல என்ன இருந்தாலும் அதிகபட்ச அதிகாரம் அல்லாஹ் கையில் இருக்கு. என்ன வேணாலும் செய்வான் அவன் என்ன வேணாலும் செய்வான்பா. அவன் சொல்லுவான். செய்யற அதிகாரம் லா யுஸ்ஸால் அம்மா எஃபால். அவன் செய்யறத பத்தி நீ கேட்கக்கூடாது. போகும் யுஸ்ஸாலும் உங்களை பத்தி எல்லாம் அவன் கேட்பான். அதனால அவன் ஒண்ணு சொன்னா அவன் செஞ்சுதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்துற ரைட்ஸ் உங்க யாருக்கும் கிடையாது. இந்த செய்தியை நமக்கு அழுத்தமா சொல்லலாம்ல. ஒண்ணு, நான் இப்படிதான் ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், விதிகள்லாம் வச்சிருக்கேன். அந்த விதிகள்ல மாற்றம் செய்யக்கூடிய அதிகாரம் என் கையில் இருக்குது. நான் நினைச்சா மாத்துவேன். ஏன் பவர் இருக்குது. நீ ஏன் மாத்தின? நான் மாத்துவோம்பா. அதை கேட்கிற அதுக்கு உனக்கு நீ அந்த அளவுக்கு ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு உனக்கு ஞானமும் கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலான ஆற்றலும் பவரும் உடையவனாக அல்லாஹ்வாகிய நான் இருக்கிறேன் என்று தன்னுடைய கண்ணியத்தை, தன்னுடைய மகத்துவத்தை, தன்னுடைய பராக்கிரமத்தை நம்முடைய மனதிலே பதிய வைப்பதற்காக அல்லாஹ் இதை சொல்லுகிறான். இது ஒரு பதில். இது தேவையான சரியான நம்பிக்கையும் கூட. நான் என்ன செஞ்சாலும் ஏது செஞ்சாலும் எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. தேவைப்பட்டா அப்படி அந்த பக்கம் திருப்பிடுவான், தேவைப்பட்டா இந்த பக்கம் திருப்பிடுவான். உருண்டாலும் புரண்டாலும் கடைசி எஞ்சில் அவன் தான் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். ஒண்ணு. ரெண்டாவது, இங்க சொல்லப்பட்ட இந்த வசனங்களில் இருக்கிற எந்த செய்தியுமே அதை மறுக்காது. எதை மறுக்காது? அல்லாஹ் நீ செஞ்சாதான் நான் செய்வேன், அந்த விளைவு ஏற்படும் சொன்னான்ல, அதுக்கு முரணானது இல்லவே இல்லை. இந்த வசனங்கள்லாம் மேலோட்டமா பார்த்தா முரண் மாதிரி தெரியும். ஆனா குர்ஆன் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது என்றால் அந்த கருத்துப்பட இருக்கிற மொத்த வசனங்களையும் சேர்த்து வச்சுதான் முடிவு வரணும். இந்த வசனங்கள்ல எல்லாம் அல்லாஹ் தன்னை பற்றி, தன்னுடைய ஆற்றலை பற்றி சொல்லுகிறான். ஆனால் வேறு வசனங்களில் இந்த ஆற்றல் எப்போது நிகழும் என்பதை சேர்த்து சொல்லுகிறான். ரெண்டையும் சேர்த்து தான் நீங்க முடிவுக்கு வரணும். இந்த வசனத்துல பாதியை சொல்லல. அல்ல என்ன பாதியை சொல்லல? மனிதனுடைய பங்கை பற்றி பேசவில்லை. மனிதனின் பங்கை பேசவில்லை என்கிற காரணத்தினால் மனிதனின் பங்கு இல்லை என்று பொருள் அல்ல. அதை இது மறுக்காது. ஏன்னா வேற வசனம் பேசுது.
வேற வேற வசனங்கள்ல மனிதனுடைய பங்கு பத்தி சொல்லிட்டான். இந்த வசனத்துல சொல்லல. ஒரு வசனத்தில் சொல்லப்படாத இன்னொரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அல்லாஹ் தான் ரிஸ்க் தர்றான், அல்லாஹ் தான் தர்றான், மாற்றுக்கு எடுத்தே இல்லை. ஆனா வேற வசனம் சொல்லுது நீ அதுக்கான உழைப்பை எல்லாம் மேற்கொண்டால் அல்லாஹ் தருவான். ரெண்டையும் மேட்ச் பண்ணுங்க, கிளியர் ஆயிடுச்சு. ஒன்று அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை ஒரு பக்கத்துல, அதே நேரத்தில் நம்முடைய இந்த வசனங்களை வைத்துக்கொண்டு நீங்க வேற முடிவுக்கு போக முடியாது. நேரடியாக அல்லாஹ் செஞ்சிருவான், நான் செய்ய தேவையில்லை, நான் உழைக்க தேவையில்லை, நான் பாடுபட தேவையில்லை என்று மறுப்பதற்கு இந்த வசனங்கள் உதவவே உதவாது. ரெண்டையும் சேர்த்து வச்சு முடிவுக்கு வரும் பொழுது இந்த வசனங்கள் இதற்குரிய காரணங்களோடு நிகழ்கிற பொழுது அல்லாஹ் ரிஸ்க் தருவான், அதற்குரிய காரணங்களோடு நிகழ்கிற பொழுது அல்லாஹ் பிள்ளையை தருவான், உரிய காரணங்களோடு நிகழ்கிற பொழுது அல்லாஹ் ஆட்சியை தருவான். அல்லாஹ் நேரடி ஆட்சியை தர போறது இல்லை. உலகத்தை யாருக்கு ஆட்சியை கொடுத்தான்? டைரக்டா யாரை இப்படி தூக்கிட்டு இப்படி தூக்கி யாரை வச்சான்? அல்லாஹ் தேர்தலை வச்சுதான், புரட்சியை வச்சுதான், சண்டையை வச்சுதான், அப்படித்தான் எல்லாம் கொடுத்தான், அப்படித்தான் கொடுப்பான். ஆனால் அல்லாஹ் அதை தனக்கு சொந்தம் கொண்டாடுறான். ஃபைனல் டிசிஷன் எடுத்து வேலையை நடத்துறது நான் தான் என்று சொல்லுகிற காரணத்தினால் மனிதனுடைய பங்கை இந்த வசனங்களின் வழியாக நாம மறுத்துவிடக் கூடாது. ஒண்ணு. அடுத்து பாருங்க, இன்னொரு முக்கியமான ஒரு விதி. விதிகள் தான் மனித வாழ்வில் மிகச்சிறப்பான இடத்தை அதை கரெக்டா புடிச்சுக்கிட்டு சந்தேகத்துக்கு வேலை அல்லாஹ் சொன்னா கரெக்ட் தான்பா அப்படின்னு முழுசா நீங்க நம்பி கண்ணை மூடிக்கிட்டு செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ரிசல்ட் அல்லாஹ் சொன்ன மாதிரியே வந்து நிற்கும். நீங்க செய்யறதுக்கு முன்னாடியே சொல்லிவிடலாம். செய்யறதுக்கு முன்னாடியே இப்படித்தான் முடிவு வரப்போகுது, ஏன் நான் இதைத்தான் செய்யறேன், இப்படித்தான் செய்யறேன், மாற்றம் இல்லாம செய்யறேன், என்ன ஆகும்? மூசா நபிக்கு என்ன ஆச்சோ அதே ஆகும், ஈசா நபிக்கு என்ன ஆச்சோ அதே ஆகும், முகமது நபிக்கு என்ன ஆச்சோ அதே ஆகும். ஏன்னா அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் மாற்றம் இல்லை, ஒரே மாதிரி இருக்கும். இது அல்லாஹ் ரொம்ப அழுத்தம் இருக்கு. நேற்று ஒரு வசனம் பார்த்தோம், இன்னொரு வசனம் சொல்ற பாருங்க. ஒரே வசனத்துல ரெண்டு வார்த்தையை போட்டு எப்படி கவுண்டர் அட்டாக் கொடுக்குற பாருங்க. 35வது அத்தியாயம் 42, 43. 43 வாசிங்க. 35 சூரா ஃபாத்திர்ல 43. அன்றியும் அவர்கள் பெருமை அளித்தவர்களாக பூமியில் தீமைகளை செய்யவும் சூழ்ச்சி செய்தார்கள். ஆனால் தீமைகள் செய்வதற்கான அச்சூழ்ச்சி செய்தவர்களே தவிர வேறெவரையும் சூழ்ந்து கொள்ளாது. இவர்களுக்கு முன் சென்றோர் இறைவனுக்கு மாறு செய்து தண்டனை பெற்ற வழியை தான் இவர்களும் எதிர்பார்க்கின்றனரா? அப்படியாயின் அல்லாஹ்வின் அவ்வழியில், அதாவது பாவம் செய்தோர் தண்டனை பெறுவதில் யாதொரு மாற்றத்தையும் நீ காண மாட்டீர். அல்லாஹ்வின் அவ்வழியில் திருப்புதலை நீ காண மாட்டீர். அதுல உள்ள அரபி வார்த்தையை, கடைசி வார்த்தையை கவனிங்க. அரபு வாசிக்க பார்க்கலாம், ஒரு ஆள் நல்லா இருக்கும், வாசிக்கவே நல்லா இருக்கும் அந்த வார்த்தை. வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தஹ்வீலா, ஃபலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா, வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தஹ்வீலா. ஒரே விஷயம் தான். முதல்ல சொல்றா தப்தீல், அல்லாஹ்வுடைய சுன்னத்தில், சுன்னத்துல்லா பாத்துறோம்ல, சுன்னத்துல்லா தான் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயம். அல்லாஹ்வுடைய நியதிகள், அந்த அல்லாஹ்வுடைய நியதிகளில் ஃபலன் தஜித நீர் காண மாட்டீர், லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா அல்லாஹ்வுடைய சுன்னத்திலே எந்த மாற்றத்தையும் நீர் காண மாட்டீர், வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தஹ்வீலா அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் எந்த திருப்புதலையும் நீர் காண மாட்டீர். யூட்டர்ன் எல்லாம் போடவே மாட்டான், வச்சா நங்கூரம் போட்ட மாதிரி இருக்கும். நீ இந்த வேலையை செஞ்ச, பெருமை அடிச்சு ஆணவம் கொண்ட லிஸ்ட்டை பார்த்துக்க. பிறவுனுக்கு என்ன ஆச்சு பார்த்துக்க, ஆது சமுதாயத்துக்கு என்ன ஆச்சு பார்த்துக்க, சமூக சமுதாயத்துக்கு என்ன ஆச்சு பார்த்துக்க. ஒவ்வொருத்தனுக்கு என்னென்ன ரிசல்ட் வந்து அதே தான் உனக்கு. அது வராம போகாது தம்பி, ஆணவம் கொண்ட ரிசல்ட் வந்தே தீரும் சொல்லிட்டு ஒரு இடத்துல ரெண்டு வார்த்தையை பாருங்க, அதான் முக்கியமானது. எப்படி சொல்றான்? ஒரே வசனத்துல ஃபலன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தப்தீலா வலன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தஹ்வீலா. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். மாற்றம் இல்லை, திருப்புதல் இல்லை, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அப்ப நம்ம ஆழமாக இது கற்கணும். அதுல இன்னொரு விதியை பாருங்க, ஒரு தனி மனிதனுக்கான விதி அல்லது சமூகத்திற்கான விதி, அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். சமூக விதி, சமூகத்திற்கு இறைவன் விதித்திருக்கிற இறைவனுடைய மாறா நியதிகளில் மற்றும் ஒரு நியதி. என்ன நியதி? ஒரு உதாரணத்தோடு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பிரபலமான உதாரணம், அதனுடைய ஸ்டார்டிங் தெரியாது, அதனுடைய எண்டு தெரியும். அந்த ஹதீஸ் இப்படி ஆரம்பிக்குது, மஸலுல் காயிமி அலா ஹுதூதில்லாஹ் வல் வாக்கிஇ ஃபீஹா கமஸலி கௌமின் இஸ்தஹமு அலா சஃபீனா. மஸலுல் காயிமி அலா ஹுதூதில்லாஹ் அல்லாஹ்வுடைய வரம்புகளை, நியதிகளை, எல்லைகளை பேணி நடக்கக்கூடியவருக்கு உதாரணம். வல் வாக்கிஇ ஃபீஹா அதை பேணாமல் அதை மீறி நடக்கிறவருக்கு ஒரு உதாரணம். அல்லாஹ்வுடைய வரம்புகளை யாரு காப்பாத்துறா, யாரு காப்பாத்தல என்பதற்கு உதாரணம் என்பது
கவசலி கோவின் ஒரு கூட்டத்தார் தான் உதாரணம். இதுவரைக்கும் உங்களுக்கு என்ன நினைவு வந்திருக்காரு? ஏன்னா இது பெரும்பாலும் பயான்கள்ல இந்த வார்த்தையை சொல்லப்படுறது இல்லை. இதுக்கு பின்னாடி உள்ள சொல்லுவாங்க. ஒரு கூட்டத்தார் தான் உதாரணம். அது என்ன கூட்டத்தார்? இஸ்தகமு அலா சஃபீனத்தின், அவங்க ஒரு கப்பல்ல சீட்டு குலுக்கி போட்டாங்க. சீட்டு குலுக்கி போட்டு என்ன பண்ணாங்க? நீ மேல இருந்துக்க, நான் கீழே இருந்துக்கிறோம்னு கப்பல்ல 2 தட்டா பிரிச்சு ஒரு டீம் மேல ஒரு டீம் கீழே உட்காந்துட்டாங்க. இது எதுக்கு உதாரணம் சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணி நடக்கிறவரு, அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி நடக்கிறவரு, இந்த 2 பேருக்குமான உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு கப்பலில் மேல் தட்டு கீழ் தட்டு, மேலே யார் இருக்குது கீழே யார் இருக்குதுன்னு சீட்டை குலுக்கி போட்டாங்க. ஒரு டீம் மேலே போயிடுச்சு, ஒரு டீம் கீழே வந்துருச்சு. இப்படி கப்பல் பயணம் போய் கொண்டிருக்கிற பொழுது கீழே இருக்கிறவர்கள் மேலே சென்றுதான், தண்ணி தொட்டி எப்போதுமே மேலே தானே இருக்குது. நம்ம வீட்டுக்கு மேலே மொட்டை மாடியில் வச்சிருக்கிறோம் வாட்டர் டேங்க. அந்த மாதிரி அந்த கப்பல்லையும் தண்ணீர் தேவையை மேலே தான் வச்சிருக்கிறாங்க. குடிதண்ணீர் பூரா, தேவையான தண்ணீரை பூரா. இப்போ தேவைப்படுகிற தண்ணீரை எடுப்பதற்காக கீழே இருக்கிறவங்க மேலே போய் தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க. கீழே இருக்கிறவங்க நினைக்கிறாங்க, நாம மேல அடிக்கடி போறோம்ல, அவங்களுக்கு இது டிஸ்டர்பா இருக்குல்ல. நல்ல எண்ணம். இதை யாரை கேட்டேன்னு சொல்லுவோமா? இவங்க தங்களுடைய வசதிக்காக செய்யல, நல்ல எண்ணத்துல செய்யறாங்க. மேல போய் அவர்களுக்கு நம்ம சிரமம் கொடுக்க வேண்டாம. அப்ப என்ன பண்றது? நம்ம பகுதியில நம்ம ஆளுகையின் கீழ் தண்ணி இருக்கலப்பா, எங்கப்பா இருக்குது? இந்த கப்பலுக்கு கீழே தண்ணி இருக்குல்ல, ஒரு ஓட்டையை போடுவோம். யாரு கேப்பா? தானா வரும், எடுத்துட்டு போயிடுவோம் என்று கீழே இருக்கிறவர்கள் கூடி அமர்ந்து பேசுகிறார்கள். இதுதான் உதாரணம். சொல்லிட்டு மேலும் சொல்ல விளக்குறாங்க. இவர்கள் அவர்களை தடுத்தால் என்ன நடக்கும், தடுக்காவிட்டால் என்ன நடக்கும்? ரெண்டையும் சொல்லிட்டான். தடுக்காம வேடிக்கை பார்த்தால் 2 பேரும் சேர்ந்து மூழ்கி விடுவார்கள். அவர்களுடைய களத்தை தடுத்து விட்டால் 2 பேரும் அவர்களும் காப்பாற்றப்படுவார்கள், இவர்களும் காப்பாற்றப்படுவார்கள் என்று நபிகளார் அந்த செய்தியை முடிக்கிறாங்க. இப்ப இங்க பாருங்க, நல்ல கவனிங்க. இறைவனுடைய மாறா நியதிகளை, பௌதீக நியதிகள், அதாவது இயற்கை நியதிகளையும் மனித குலத்திற்கான சமூகவியல் நியதிகளையும் 2 ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல மிக்ஸ் பண்றாங்க. என்ன மிக்சிங்? ஒரு கப்பலை ஓட்டையை போட்டா தண்ணி மேல வந்து கப்பல் மூழ்கும் என்பது இயற்கையின் நியதி. இதை மாற்ற முடியுமா? மாற்றவே முடியாது. அவர் போட்டா தண்ணி வராது, இவர் போட்டா தான் தண்ணி வரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. யாரு போட்டாலும் தண்ணி வரும், எப்படி போட்டாலும் தண்ணி வரும், என்ன நோக்கத்துல போட்டாலும் தண்ணி வரும். நல்ல நோக்கத்துல போட்டாரு அதனால மூழ்கடிக்கல சொல்ல முடியாது. உன் நோக்கம் நல்லதா இருந்தாலும் போட்டது ஓட்ட தம்பி, தண்ணி வந்தே தீரும். இது பௌதீக விதி, இயற்கையின் விதி. தண்ணீரை படைச்சிருக்கா, தண்ணீருக்கு உள்ள நேச்சர், கப்பலுக்கு உள்ள நேச்சர், கப்பலுக்கு இருக்கிற பலகையின் நேச்சர், அதனுடைய இயல்பு என்ன, இதெல்லாம் நடந்தா இப்படிதான் நடக்கும் என்பது அதனுடைய விதி. அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற அதுக்குள்ள இயல்பான விதி. இப்ப அந்த விதியை எங்க கொண்டு வந்து பொறுத்துறாங்க ரசூலுல்லாஹ்? சமூகவியல் விதியோடு பொறுத்துறாங்க. எப்படி பொறுத்துறாங்க? அது மாதிரி இந்த சமூகத்துல சில பேர் தப்பு பண்ணுவாங்க. அந்த தவறுகளை நீங்கள் உடனே தடுத்து நிறுத்தாவிட்டால் அவர்களுக்கு ஏற்படுகிற கேடு உங்களுக்கும் ஏற்படும். சமூகம் எப்படி ஆகும்? பௌதிக விதியை சொன்னாங்க, அதை கம்பேர் பண்ணி இங்க சொல்றாங்க. சமூகத்துல சில பேர் தப்பு செய்வான், அறியாமையில கூட செய்வான், அறிவுன்னு நினைச்சுக்கிட்டு கூட செய்வான், நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு கூட செய்வான். அதுக்காக வேண்டி அதை பத்தி விவரம் தெரிஞ்ச நீ அவங்களை போய் தடுத்து நிப்பாட்டுற வேலையை பார்க்கலாட்டி என்ன நடக்கும் தெரியுமா? அழிவு அவங்களுக்கு மட்டும் இல்லப்பா, உனக்கும் சேர்த்துதான். தண்டனை அவங்களுக்கு மட்டும் இல்லை, உனக்கும் சேர்த்துதான். அவங்களுக்கு வரக்கூடிய துன்பத்துல நீனும் அதை அனுபவிக்க போகிறாய். 2 விதிகள், அது ஒரு விதி, இது ஒரு விதி. அது பௌதிக விதி, இது மனிதனுடைய சமூகவியல் விதி. 2 ரசூலுல்லாஹ் மிக்ஸ் பண்ணி ஒரு உதாரணம் சொல்றாங்க. நிகழ்ந்தே தீரும். அப்படியானால் என்ன? இந்த சமூகத்துல, இந்த ஊர்ல, இந்த தெருவுல, இந்த குடும்பத்துல நாம 2 பேர் நல்லா இருக்கிறோம், நம்மளை சுத்தி 2 பேர் நல்லா இல்ல, அவன் தப்பு செய்யறான், அநியாயம் பண்றான், பாவம் பண்றான், அவன் தானே பண்றான்னு நீங்க சும்மா இருந்தா அவர்களுக்கு வருகிற தண்டனை நமக்கும் வரும். இறைவனுடைய மாறா நியதிகளில் ஒன்று குர்ஆன் சொல்லுது. நபிகளார் சொல்றாங்க, இது இறைவனுடைய மாறவே மாறாது, வந்தே தீரும். இன்னைக்கு நமக்கு அந்த விழிப்புணர்வு இருக்குதா? அவன் செய்யற தப்புல ஒரு பங்கு எனக்கு வரும், அல்லது அவன் செய்யற தப்புக்கான தண்டனையில ஒரு பங்கை நான் அனுபவிக்க போறேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? அப்படி இருப்போமா? தவறுகளை கண்டு இப்படியே போறோம்ல, சரி என்ன பண்றது, அவன் செய்யறான், நம்ம என்ன பண்ண முடியும்? அவனாச்சு அல்லாவாச்சு, அவன் போய் பேர் சொல்லிக்கிட்டோம், நானா அப்படி இருந்தேன், நானா ஏமாத்தினேன், நானா திருடுனேன்,
நானா இணை கற்பிச்சேன், எனக்கு எதுவும் சம்பந்தம் இல்லை, நான் கரெக்டா இருக்கட்டும்பா, அல்லாத போய் நான் பதில் சொல்லிடுவோம்பா, இப்படி நீ சொல்ல முடியாதுப்பா. அவனுக்கு வர்ற தண்டனை உனக்கு வரும். இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, 8வது அத்தியாயம் 25வது வசனம். நபிகளார் சொன்ன இந்த நபிமொழியை உறுதிப்படுத்தக்கூடிய குர்ஆனுடைய ஒரு வசனம். 8வது அத்தியாயம் 25வது வசனம். வத்தகு ஃபித்னத்தன், ஒரு சோதனையை நீ பயந்துக்க. என்ன சோதனை தெரியுமா? லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா, அது உங்கள யாரு தப்பு பண்ணினானோ, யாரு அநியாயம் பண்ணினானோ அவனை மட்டுமே பிடிக்க நினைக்காத, அவனுக்கு பக்கத்துல இருக்க உன்னையும் வந்து பிடிக்கும். அப்ப நாம சமூகத்துல பிழைகளும் தவறுகளும் நடந்தால் அந்த சமூகத்தை எஜுகேட் பண்ணணும். அந்த வேலையை செய்யலாட்டி பாதிப்பு நமக்கு இருக்கிறது என்று இந்த வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. இது இறைவனுடைய நியதிகளில் ஒன்று. இதையெல்லாம் புரியாத காரணத்தினாலதான் நான் அசால்ட்டா கடந்து போனேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இது ஒரு நியதியா? இப்ப இந்த நியதிக்கு முரணாக தெரியக்கூடிய சில வசனங்கள் இருக்கு, அதுக்கான பதிலை கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? அவன் செய்யறான், அந்த தப்பு உனக்கு வந்துரும்பா, அதனுடைய தண்டனைன்னு வருது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை, வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ரா, ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். ஒருத்தன் செஞ்ச தப்புக்கு இன்னொருத்தன் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அல்லாஹ் நீதியாளன் தானே? அப்படிதான் நம்ம நம்பி இருக்கிறோம். இந்த வசனம் ரொம்ப பிரபலியமான வசனம் தானே, யாருமே இதை மறுக்க மாட்டோமே. பயான்களை மீண்டும் 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 பல தடவைகள் கேட்டிருக்கிறோம், பேசியிருக்கிறோம்ல. ஒருத்தருடைய சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார். ரொம்ப தெளிவா குர்ஆன் பல இடத்துல இந்த செய்தியை சொல்லுது. ஒருத்தர் சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார்னு சில வசனங்கள் சொல்லுது. ஆனா அவன் செஞ்ச செயலுக்கான தண்டனை உனக்கும் சேர்த்து அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இப்ப ரெண்டும் இடிக்குது. எப்படி? ஒண்ணு. வேற வேற தவறுகள் ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம். இது ஓகே, வேற சூப்பர். வேற வெரி குட், சூப்பர். அதான் கிட்டத்தட்ட மிகச்சரியான பதில். ரெண்டு பதிலுக்குள்ளே நியாயம் இருக்கு. ரெண்டு என்ன பதில்? ஒண்ணு, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்னு நீங்க தப்பிக்க நினைச்சா தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று வேறொரு மீன்பிடி கூட்டத்தாருடைய நிகழ்ச்சியை வச்சு பார்க்கும்போது அப்படி தெரிகிறது. ஆனா இந்த விதிகள் இருக்குல்ல, ஒருத்தருடைய சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார் என்கிற விதி உலகத்துக்கான விதி இல்லை, அது மறுமைக்கான விதி. நாளை மறுமையில நீ செஞ்சது உனக்கு, அவன் செஞ்சது அவனுக்கு. இந்த உலகத்துல நான் செஞ்சது எனக்கு, என் பக்கத்துல செஞ்சவனு எனக்கு. அவன் சிகரெட் குடிப்பான், நான் இருமுவேன். குடிச்சது அவன் தானேன்னு சொல்ல முடியாது. அவன் ராங் ரூட்ல வண்டியை ஓட்டுவான், நான் சாவேன். நான் ஓட்டலையே, செத்தது நான் தான். அவன் செஞ்சதுக்குரிய தண்டனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த உலகம் அப்படித்தான். ஒருவரின் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார் என்பது மறுமையில. இந்த உலகத்துல ஒருத்தன் செய்கிற தப்புடைய தண்டனைகளை நாம அனுபவிக்கத்தான் வேண்டும். அதுல இருந்து நாம தப்பிக்கவே முடியாது. ஓகேவா? மறுமையில அவரவர் துல்லியமா அல்லாஹ் கணக்கு பார்ப்பான். யார் யார் என்ன செஞ்சாங்களோ எக்ஸ்ட்ரா அவனுக்கு சுமத்தப்படாது. ஓகே, இப்ப அதுல இன்னொரு கேள்வி வருகிறது. என்ன கேள்வி? 29வது அத்தியாயம் 13வது வசனம். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. மறுமைக்கு இன்மைக்குன்னு பிரிச்சாச்சு. இப்போ அதுல எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி. 29 சூரத்துல் அன்கபூத்ல 13. இப்போ கியாமத் நாள் பத்தி அங்க பேசலாம். கியாமத் நாள்ல என்ன நடக்குது தெரியுமா? வலை அஹ்மிலுன்ன அஸ்காலஹும்,
அவர்கள் தங்களுடைய சுமையை சுமப்பார்கள், அவன் செஞ்ச பாவத்திற்கான தண்டனையை அனுபவிப்பான். அஸ்காலம் மகா அஸ்காலிஹிம், அவர்கள் வேறு சிலருடைய சுமைகளையும் சேர்த்து சுமப்பார்கள். மறுமையில அவருடைய சுமையை அவரவர் தான் சுமப்பாருன்னு இருக்குது. ஆனா இந்த வசனம் சொல்லுது மறுமையில அடுத்தவன் சுமையை இவன் சேர்த்து சுமப்பான்னு வருது. சமூகத்தின் மேல் தடுத்தல் என்பதல்ல, அதுக்கான விளக்கம் இன்னொரு வசனம் வருது. நம்ம யோசிச்சு சிந்திச்சுலாம் முடிவெடுக்க தேவையில்லை, அல்லாவே அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். 16வது அத்தியாயம் 25வது வசனம் இந்த கேள்விக்குமான ஆன்சரை சூரா நஹல் சொல்கிறது. 16:25 லியஹ்மிலு அவுஸாரஹும் காமிலத்தன் யௌமல் கியாமத்தி வமின் அவுஸாரில் லதீன யுதில்லூனஹும் பிகைரி இல்ம். நாளைக்கு மறுமையில அவன் செஞ்சதை அவன் சுமப்பான். அவன் யாரை வழிகெடுத்தானோ அவங்களையும் சுமையை சேர்த்து சுமப்பான். சும்மா சாதாரண ஆளுடைய சுமை இல்லை. நான் ஒருத்தனை தப்பா கைட் பண்ணிட்டேன், இதை செய்ய தப்பு செய்ய நான் சொல்லிட்டேன், அவன் தப்பு செஞ்சுட்டான், அவன் தப்பு செஞ்சதுக்கு நான் தானே காரணம், அதையும் சேர்த்து நான் சுமப்பேன். மறுமையா அது எனக்குள்ளதான், அது அவனுக்குள்ளது இல்லை. கரெக்டா சொல்ல போனா அது அவனுக்குரியதை நான் சுமக்கல, அவனுக்குரியதை அவன் தான் சுமக்கிறான். ஆனா அவனை வழிகெடுத்தல, அதுக்குரியதை சேர்த்து நான் சுமக்கிறேன். அப்ப இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ளக்கூடிய இறைவனுடைய நியதி என்னன்னு கேட்டா, இந்த உலகத்துல பிறர் செய்யக்கூடிய தவறுகளை நாம தவிர்க்காவிட்டால், தடுக்காவிட்டால், சீரமைக்காவிட்டால் அதனால் ஏற்படக்கூடிய அல்லாஹ்வுடைய அழிவுகளோ தண்டனைகளோ கோபமோ சோதனையோ அதற்காக இந்த உலகத்தில் ஏதேனும் வரும், ஆனால் வரும், வராம இருக்காது, வரும். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா, அந்த சோதனைகளை எல்லாத்துக்கும் வேற வேற காரணம் வச்சுக்கிட்டு வேற வேற அது மோடி வந்திருக்காயா, பசுமாட்டின் பேரை கொண்டுகிட்டு இருக்காயா, அது என்னமோ அரசியல், இது ஏதோ RSS, இது அவன் செஞ்சது, இது இவன் செஞ்சது, அல்லாஹ் உனக்கு செய்யறான். என்ன செய்யறான், நீ வேடிக்கை பார்த்தல, தப்புகளை கண்டிக்காம இருந்தல, அதுக்காக வேண்டி சில பேருக்கு கொடுக்கறது உனக்கு சேர்த்து வருது. அதை நம்ம வாழ்க்கையோடு நம்ம பொருத்தாம வேற யார் வாழ்க்கையோடையோ வேற எந்த பிரச்சனையோடையோ உங்களுக்கு துன்பம் வருகிறது, சோதனை வருகிறது, பிரச்சனை வருகிறது, உங்களுடைய அறியாமையால், உங்களுடைய பிழையால், உங்களுடைய தவறுகளால். இது இறைவனுடைய நியதிகளில், மாறாத நியதிகளில் மற்றும் ஒரு நியதி என்று குர்ஆன் சொல்கிறது. அதைவிட முக்கியமான இன்னொரு நியதி இருக்கிறது. நாம் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா தெரிஞ்சு ஆக வேண்டிய, இன்னைக்கே ஆக்ஷன்ல இறங்கி ஆக வேண்டிய ஒரு முக்கியமான விதி. இந்த நிமிஷமே நீங்க ஆக்ஷன்ல இறங்கி ஆகணும், கேட்டுட்டு போக முடியாது. அது தகவல் இல்லை, இன்ஃபர்மேஷன் இல்லை. உங்க வாழ்க்கையோட, உங்களுடைய ஒவ்வொரு நாளோட, ஒவ்வொரு நிமிடத்தோட சம்பந்தப்பட்ட இறைவனுடைய மாறாத நீதி ஒன்று இருக்கிறது. அந்த நீதியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. என்ன கேள்வி? இப்போ உங்க வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமா, ரொம்ப சுகமா, ரொம்ப இன்பமா, ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப மகிழ்ச்சியா அப்படிதான் இருக்கா? இல்ல கொஞ்சம் நெருக்கடி இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, அதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது, கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா? இப்போ இப்படி இப்படி கேட்கிறேன். அதாவது இன்னைக்கு அல்லது இந்த வாரம் அல்லது இந்த மாசம் ரொம்ப போட்டு உங்களை டென்ஷன் ஆக்கி, இப்படி ஒரு சிக்கலை மாட்டிக்கிட்டோமே, இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு துன்பம், இப்படி அதனால ஆயிடுச்சு, இதனால ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு வந்த ஒரு துன்பம் குறித்து நீங்கள் உங்களை மன அழுத்தத்துக்கு ஆளாயிருப்பீங்கல்ல. உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட துன்பத்தை நீங்க சமூகமோ மார்க்கமோ அதையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணாம உங்களுக்கு பர்சனலா ஏற்பட்ட ஒரு மனக்கவலை, ஒரு துன்பம், ஒரு நெருக்கடி, அந்த நெருக்கடிக்கான காரணம் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்கும். உங்களுக்கு நீங்க ஃபீல் பண்றதை நீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு துன்பம், ஒரு குடும்ப கவலையா இருக்கலாம், மனைவி பஞ்சாயத்தா இருக்கலாம், பிசினஸ்ல நஷ்டமா இருக்கலாம், தொழிலாளிகள் ஒத்துழைக்காத சிக்கலா இருக்கலாம். கடையை திறந்து போட்டாங்க, மறுநாள் லீவ் போட்டு படுத்துனா போனை போடுறேன், எடுக்கவே மாட்டேங்க, கள்ளப்பையன், அவ்வளவுதான், முதலாளி மண்டை பைத்தியம் முடிச்சிடும். ஒரு போன் எடுத்து சொல்லவா செய்யலாமாங்க? டென்ஷனா? டென்ஷன் தான். இப்படி ஒண்ணு ஒரு காரணம் இருக்குல்ல. ஏன் நொய்யின்னு நோம்பு ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நோம்பு வைக்க விடுறாங்க வீட்டுக்காரி. வா ஜவுளி கடைக்கு போவோம், வா அந்த கடைக்கு போவோம், வா இந்த கடைக்கு போவோம். ஏன்னா இவ்வளவு முடிச்சனோ தெரியல. இருக்கலாம். இப்படி இப்படி பர்சனலா உங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கான காரணங்களை பற்றி சொல்லுவேன். துன்பத்தை சொல்லல, துன்பத்திற்கான காரணம். இப்போ உங்களுக்கான பிரச்சனைக்கு யார் காரணம்? ஏதோ ஒரு பிரச்சனை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை நீங்க சொல்ல வேண்டாம், பப்ளிக்ல சொல்லி அதுக்காக பெரிய பஞ்சாயத்து போயிடும். அதை சொல்ல வேண்டாம், பஞ்சாயத்து சொல்ல வேண்டாம். பஞ்சாயத்துக்கு இதுதான் காரணம், இது மட்டும் சரியா இருந்து வைங்க. நப்சு, உங்க நப்சு தான் காரணமா? ஒண்ணு வேற. என் கேள்விக்கு பதில் எப்படி நான் எதிர்பார்க்கிறேன்னு கேட்டா,
இந்த சபையில் உட்காந்துருக்கோம், 4 பேர் உட்காந்துருக்காங்க, அப்படி இப்படிலாம் சொல்லிடக்கூடாது, கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். நாளைக்கு வீடியோ வேற போட்டு விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்காரமா பார்த்துரும், அது பார்த்துட்டு இது பார்த்துரும். எதுக்கு வம்பு? ரொம்ப சேஃப் சைடில் நம்ம கேட்ட மார்க்க விஷயத்தை எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அல்லாவுக்கு சிந்திக்காம, கரெக்டாக தொழுகாம, ஒரு அன்பு காட்டாம, குழந்தைகள் மீது இறக்கம் காட்டாம, இதெல்லாம் அந்த பக்கம் வைங்க. நெசத்தை சொல்லுங்க. இப்ப நான் ஒரு லேபருக்கு சொன்னேன்ல, லேபர் பஞ்சாயத்தை நெசமா லேபர் அப்படியெல்லாம் ஒரு பஞ்சாயத்து இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய முதலாளி யாராவது இருக்குல்ல? அப்ப நெசமா ஓப்பனா சொன்னா லேபர் தான். அவங்க முத நாள் கடையை தொடர்ந்து மறுநாள் விட்டுட்டு போயிட்டாங்க, என்ன பண்றேன்னு தெரியல, திருன்னு முடிச்சாங்க, அவன் தான் பஞ்சாயத்து. இப்படி டைரக்டா நீங்க எதை உணர்றீங்களோ, எதை உங்களுடைய நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கிறீங்களோ, எது உங்களுக்கு மன அழுத்தத்தை தருதோ அந்த பஞ்சாயத்தை சொல்லுங்கன்னு கேட்கிறேன். திட்டமிடுகிறேன், அந்த திட்டமிடுதலை செயல்படுத்தவில்லை, எனவே பிரச்சனை. வேற சுயநலத்தின் காரணமாக துன்பத்தில் மாட்டிக்கொள்கிறேன், வேற எப்படி ஹேண்டில் பண்ண தெரியல, அதனால துன்பத்தில் மாட்டிக்கொள்கிறேன், வேற எனக்கு நானே தப்பு பண்ணதுனால அந்த சிக்கலுக்குள்ள மாட்டிக்கொண்டேன், வேற போன் எடுக்கல அதனால மாட்டிக்கிட்டேன், ஓகே. ஏற்கனவே செஞ்ச தப்ப நான் இன்னைக்கு அனுபவிக்கிறேன், சரி ஓகே. இப்படி நிறைய இருக்குது. அவசரம், கோபம், பல காரணங்கள் இருக்கு, சரியா? பல காரணத்தினால இந்த மாதிரி நான் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த காரணம், இந்த காரணம், இந்த காரணம், இந்த காரணம், எனக்கு பணம் இல்லைங்க, அதனால இந்த சிக்கல். அது மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மெயின்ல ஹெட் போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல அப்படியே 4 முக்கு சந்தியில காந்தி மண்டபத்துக்கு பக்கத்துல அங்க கடையை போடுவேன், பிச்சுக்கிட்டு போயிடும். காசு இல்ல, அதிகாரம் இல்ல, நான் மட்டும் அரசியல்வாதியா இருந்தேன், நான் மட்டும் எம்பியா இருந்தேன், நான் மட்டும் பிரதமரா இருந்தேன், நான் மட்டும் முதலமைச்சரா இருந்தேன், என் ஃப்ரெண்ட் கமிஷனர் மட்டும் என் ஃப்ரெண்டா இருந்தாரு, இது இருந்தா அப்படியா இருக்கும், அது இருந்தா அப்படி, இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, அது இல்லை, எனவே நான் பெரும் துன்பத்தில். என் மனைவி நீதமாக இல்லை, எனவே துன்பத்தில். என் பிள்ளை என் பேச்சை கேட்கவில்லை, எனவே துன்பத்தில். எனக்கு தேவையான பொருளாதாரம் இல்லை, எனவே துன்பத்தில். என் துன்பத்திற்கு இது மாதிரி எக்கச்சக்கமான காரணங்கள் இருப்பதாக நாம் பேசுகிறோம், விவாதிக்கிறோம், அதை சரி செய்வதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த விஷயங்களை, இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க தீர்வு மீண்டு வெளியே வருவதற்கு இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம், எப்படி சமாளிக்கலாம், எப்படி சமாளிக்கலாம்னு இன்னொரு 30-40 வருஷம் உங்க வாழ்நாள் முழுக்க செலவழிச்சாலும் கண்டிப்பாக உங்க பிரச்சனை தீராது, இருந்துகிட்டே எழுதி தந்துடுறேன். கண்டிப்பா டெய்லி 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 காலையில எந்திக்கும் போதே, ஏன்டா எந்திக்கும், திங்கக்கிழமை காலையில அட்டாக் வந்து சாவர லிஸ்ட் தெரியும் தானே உங்களுக்கு? திங்கக்கிழமை காலையில உலகத்திலேயே ஹார்ட் அட்டாக் அதிகம் வர்றது திங்கக்கிழமை காலையில. பொய் இல்லைங்க, நெசமாக சொல்ல, கிண்டலுக்கு சொல்லல. உலகத்தில் அதிகமானவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மரணம் நிகழக்கூடிய தருணம் எது, டைம் எதுன்னு பார்த்தா அது மண்டே மார்னிங் தான். என்னப்பான்னு கேட்டா அந்த பிரஷர் தான். முதல் நாள் ஹாப்பியா ரிலாக்ஸா இருந்தாச்சு, காலையில வேலைக்கு போகணுமே, அதே தாங்கிக்க முடியல பல பேருக்கு. அப்ப இந்த மாதிரியான சிக்கலில் இருந்து நீங்கள் மீண்டு, துன்பத்திலிருந்து மீண்டு வெளியில் வர வேண்டும் என்றால் ஒரு காலத்திலும் உங்களால் மீண்டு வர முடியாது. ஏனெனில் இறைவன் வேறொரு நியதியை சொல்கிறான். உன் துன்பத்துக்கான காரணம் என்ன உங்களுக்கு கரெக்டா கண்டுபிடிக்கவே தெரியலப்பா, காரணத்தை கண்டுபிடிச்சாதான் வைத்தியம் பார்க்கிறது. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது நினைக்கும் வாய் நாடி, வாய்ப்ப செயல்பாடு வள்ளுவர். நோய்க்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு அது ஏன் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும், துன்பத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு அது ஏன் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த கோணத்தில் யோசித்தால் உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் எந்த துன்பமாயினும், அது குடும்பத்தின் பெயரால் வந்தாலும், அரசியலின் பெயரால் வந்தாலும், தொழிலின் பெயரால் வந்தாலும், நட்பின் பெயரால் வந்தாலும், பக்கத்து வீட்டின் பெயரால் வந்தாலும், எதன் பெயரால் வந்தாலும் அல்லாஹ் ஒரு காரணத்தை சொல்லுகிறான். வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். 42வது அத்தியாயம் 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை வந்து அடைகிற எந்த துன்பமாயினும் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்கள் கரங்களால் நீங்கள் சம்பாதித்தவையே. நான் எங்க அவன் தாங்க வந்து முட்டுனான், நான் ரைட்டா தாங்க போனேன், அவன் தான் வந்து முட்டுனான். நான் ஒண்ணுமே பேசலைங்க, அவளா பேசினா வீட்டுக்காரி, அவளா சண்டை போட்டா, அவளா பேச தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க, நான் ஒண்ணுமே சொல்லலைங்க. நம்ம சொல்லுவோம்ல, இப்ப அல்லாஹ் பதில் சொல்றான், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களை வந்து அடைகிற எந்த துன்பமாயினும் உங்கள் கரங்களால் நீங்கள் சம்பாதித்தவையே.
எல்லா துன்பத்துக்கும் நான் தான் காரணம், அதுக்கான தீர்வு என்கிட்ட தான் இருக்குது, நான் தான் சரி பண்ணி, அந்த முடிவுக்கு நீங்க வராத வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து, துன்பங்கள்ல இருந்து, சிக்கல்கள்ல இருந்து நீங்கள் வெளியில் வரவே முடியாது. ஏனெனில் இறைவனின் மாறா நியதிகளில் ஒன்று மனிதனுக்கு வருகிற துன்பங்களுக்கான பிரதான காரணம் அவன் செய்கிற தவறுகள் தான், அவன் செய்கிற குற்றங்கள் தான், அவனுடைய அலட்சியம் தான், அவனுடைய மறதி தான், அவனுடைய பாவம் தான். ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு முடிச்சிடறேன், நாளைக்கு மிச்சத்தை பார்த்துக்குவோம். 3வது அத்தியாயம் 165வது வசனம் சூரா ஆல இம்ரான். உஹது போர்க்களத்தை பத்தி பேசிக்கிட்டே வருகிறது. உஹது போர்க்களத்துல முஸ்லிம்களுடைய படைக்கு கடுமையான அடி, எதிரிகள் நம்மளை கடுமையா தாக்கிட்டாங்க. 70 நபித்தோழர்கள் கொல்லப்படுற அளவுக்கு நிலைமை ரொம்ப முத்தி போச்சு. அதுக்கு முந்தின பதிரில் அடினா அடி, சரியான அடி, அவங்கள நம்ம வச்சு வெளுத்தோம். இப்போ நம்மளை அவங்க வச்சு வெளுத்துட்டாங்க. சஹாபாக்களுக்கு மத்தியில் கடுமையான மனம் வருத்தம். நாம சத்தியத்துல தானே இருக்கோம், உண்மையில தானே இருக்கோம். அல்லாவுடைய தூதருடைய படை அல்லாவுடைய படை இல்லையா? அல்லாவுடைய படை தானே எப்போதுமே ஜெயிக்கணும், நம்ம எப்படி தோத்தோம் அப்படின்னு சஹாபாக்களுக்கு மத்தியில வாத பிரதிவாதங்கள் அவங்க பேசிக்கிறாங்க. அதை அல்லாஹ் சொல்றான், குல்தும் அன்னா ஹாதா, நீங்க பேசிக்கிறீங்க, இது எப்படிப்பா நமக்கு தோல்வி வந்துச்சு, இது எப்படிப்பா நமக்கு இழப்பு வந்துச்சு, இது எப்படிப்பா நமக்கு நஷ்டம் வந்துச்சு, நம்ம அல்லாவுடைய படையாச்ச, நமக்கு எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு நீங்க பேசிக்கிறீங்க. சொல்லிட்டு அல்லாஹ் ரசூலா பார்த்து சொல்றான், குல் நபியே நீங்க அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்க, எப்படி வந்துச்சுன்னு கேட்கறாங்கல்ல, ஆன்சர் பண்ணுங்க. ஹுவ மின் இந்தி அன்ஃபுசிக்கும், அது உங்களால தான் வந்துச்சுன்னு சொல்லுங்க. அல்லாஹ் தோக்கடிக்கல தம்பி, உன்னாலதான் வந்துச்சு, நீ செஞ்ச வேலையால வந்துச்சு. நீ ஒழுங்கா வேலையை பார்த்திருந்தா வெற்றி கிடைச்சிருக்கும். நீ தப்பு பண்ணிட்ட, தப்பு ஓன்ட்ட. அந்த துன்பத்திற்கு காரணம் வேறு யாரும் வெளியிலிருந்து வந்தவரில்லை, பின்பக்கமாக வந்து உங்களை தாக்கிய காலித் பின் வலீத் இல்லை, பயங்கரமாக திட்டமிட்டு போராடிய அபூ சுஃபியான் இல்லை, எதிரிகளின் படை வலிமை இல்லை. நீங்கள் செய்த பிழைதான் உங்களின் துன்பத்திற்கான காரணம் என்று குர்ஆன் இங்கே பேசுகிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்வில் துன்பத்திற்கான மிக முக்கியமான காரணம் நாம் தான். எப்படி காரணம், எப்படி அதிலிருந்து மீளலாம் என்பது குறித்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் தொடர்ந்து பார்க்கலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.